ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா இன்னைக்கு நம்ம ஃபோரும் வித்யா மால் தான் போறோம். எஸ், நீங்க தம்ப்நெயில் டைட்டில் பார்த்த மாதிரி நம்ம அங்கதான் போறோம். என்னன்னா பின்னாடி ஒரு கிராமமா இருக்கு கேட்காதீங்க. இது ஒரு vlog. இது vlog வந்து கூடி சீக்கிரத்துல வரும். நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ளோரா மாலுக்கு அந்த போயிட்டு அது ஒரு vlog மாதிரி ஒரு ஷாப்பிங் கிராசரி எல்லாமே நம்ம அங்க வாங்கிட்டு நம்ம சூப்பரா அங்க என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ அப்படியே எடுத்து காட்டுறேன். சரி, நம்ம வளவலன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ராமர் பிறந்த நாள், அதனால தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம கோயிலில் சாமியை சூப்பராக பார்த்துட்டு கோயிலே ஒரே ஃபெஸ்டிவலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லோரும் சரியான வைப்பில் இருக்காங்க, அப்படியே கோயில் வைப்பில் இருக்காங்க. நம்ம இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோன்னா வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது எப்படி நம்ம வெளில வந்து கோயிலுக்கு வந்து ஒன்றுமே குடிக்காமல் போக மாட்டோம்ல, அதான் இங்கே பாருங்கள். மோர் இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்தால் பிரசாதம் விட மாட்டாங்க பாருங்க, வேறு லெவலு. நம்மளுக்கு என்னென்ன போட்டிருக்காங்கன்னா பிரிஞ்சு சாதம், அடுத்து தயிர் சாதம், அடுத்து வந்து தேங்காய் பச்சடி போட்டிருக்காங்க. ஆனியன் பச்சடியா சூப்பர். சோயா கூட போட்டிருக்காங்க. ஐயோ, சூப்பர் டேஸ்ட். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட். சூப்பராக சாப்பிட்டாச்சு கைஸ். நம்ம என்னென்ன சாப்பிட்டோம்னா தயிர் சாதம், வெஜ் பிரியாணி, அடுத்து ஆனியன் சாப்பிட்டோம். இது மூணுமே சாப்பிட்டு சூப்பராக சாப்பிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இன்னும் உங்கள் பாருங்கள் வச்சுட்டே இருக்காங்க. இன்னும் எவ்வளோ வந்தாலும் வச்சுட்டே இருப்பாங்க. நம்ம சூப்பராக சாப்பிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஃபோரும் விஜயா மால், நெக்ஸஸ் விஜயா மால் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம உடம்பு படத்துக்கு கூட அங்கே தான் போயிருந்தோம், அங்கே தான் போகிறோம் இப்போ நம்ம. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணலான்னு. பட் இங்கே நம்ம பிரசாதம் விடுவோமா, அதான் நம்ம கேட்டால் பிரசாதம் சாப்பிட்டு நம்ம போகலான்னு நம்ம பிரசாதம் சாப்பிட்டோம். மோர் பிரசாதம் எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா தயவுசெய்து பிரசாதம் விடாமல் சாப்பிட்டுட்டு போயிடுங்க, ஓகேவா? ஆமாம் தம்பி, ஃபோரும் விஜயா மாலுக்கு தானே போகிறேன்னு சொன்னேன், அப்போ ஏன் கோயிலுக்கு போயிடுறேன் அப்படிலாம் கேட்காதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம ஃபோரும் விஜயா மாலுக்கு போகிறோம். கோயிலை பார்த்துட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மாலுக்கு தான் வந்திருக்கோம். அது தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன்டா மாலுக்கு வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்காது, நம்ம உட்காந்துருக்கோம். ரொம்ப வேர்வை எங்கள் மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சரியான வெயில், சரியான வெயிலில் அங்கேருந்து நம்ம நடந்து வந்துருக்கோமா, சரியான கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஷாப்பிங் ஏதாவது சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். இன்றைக்கே இப்படி வெயில் இருக்குது. அப்போ மே ஏப்ரல்லாம் போயிடுச்சுன்னா அவள் தான் போல். ஆனால் வெயில் சரியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எங்கே போனாலும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருங்க, ஓகேவா? ஏன்டா இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு கேட்காதீங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்ததாக பார்ப்பீங்க. गाइस நம்ம இங்கே வந்து ரம்ஜான் அன்றைக்கி நம்ம ஈத் முபாரக் இருக்குல்ல, அன்றைக்கி கூட அந்த செட்டு மாதிரி போட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்து தெரியும் நினைக்கிறேன். அந்த ரம்ஜான்
போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஷோரூம் இங்கே வளைத்தா மெயின் என்ட்ரன்ஸு. மேலே பார்த்தீங்களா ஒரு இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் பொங்கலுக்கு சேர்த்து போடுறாங்க. இப்போ ரம்ஜானால இது போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து வேறு என்ன வருதோ அதுக்கும் போட்டு இருப்பாங்க. நம்ம தான் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். வேறு என்னென்ன கடை வரும், எல்லா கடையும் இருக்குது கைஸ். பார்த்தீங்களா ஃபுல்லாக எல்லாமே கடை தான். கைஸ் இதுதான் நம்மளோட ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். அடுத்து நம்மளோட கோக்கு பார்த்தீங்களா தெரியுதா? எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நம்ம என்னென்ன வாங்கிடுவோம்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிடுவோம், தெரியும்னு நினைக்கிறேன். சாஸும் கொடுத்துட்டாங்க. பட் நானும் எனக்கு சாஸ் போடாமல் நார்மலாக சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக இருக்குது. நம்ம கோக் குடிக்கலாம். ஃபேமிலி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா சாப்பிட்றதுக்காக. ஏன்னா வீடியோ எடுத்து சாப்பிட்டா அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ ஓகே, நம்ம எவ்வளோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தருதுல என் வாயோட பெருசாக இருக்குது. சரி, நம்ம இனி அவங்க ஃபேமிலி கொடுத்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிடுவோம். பேசுக்கோ. அடுத்து என்ன வாங்க போகிறோன்னா ஐஸ்கிரீம்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே லஞ்சு வாங்கியிருப்போங்க ஐஸ். பட் நம்ம கோயிலே பிரசாதம் ஃபுல்லாக சாப்பிட்டனால ஃபுல்லாகிடுச்சு வயிறு. ஸோ நம்ம இங்கே சும்மா மேலாட்டமாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கோம். கைஸ் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரி தெரியும். பட் இதெல்லாம் வந்து அந்த க்ரீம் போட்டு வச்சுருக்காங்க போல். எங்கே பாருங்கள் தெரியுதா? இதெல்லாம் ஐஸ்கிரீமில் இதெல்லாம் ஒன்லி ஷோ ஐஸ்கிரீம் தான். நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா எல்லா ஃப்ளேவர், வெண்ணிலா, அடுத்து மேங்கோ, அடுத்து பிஸ்தா, இந்த 3 ஸ்கூப்பு போட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். இந்த 3 ஸ்கூப் போட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அந்த ஐஸ்கிரீம் தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா இந்த 3 போட்டு இது அவங்ககிட்ட இல்லை, நம்மளாம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கோமா. ஸோ இதுவே போட்டு வேறு லெவலாக நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்களேன், ரைஸ்தா மேங்கோ கீழே நடுவில் பிஸ்தா, மேலே வந்து வெனிலா, இந்த 3 ஃப்ளேவர் போட்டிருக்கோம் நம்ம ஐஸ்கிரீமில். ஐஸ்கிரீம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்மல் எல்லா ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராக தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்பாருக்குள்ளே தான் இருக்கோம். பாருங்கள், ஸ்பாரு ஃபுல்லாகவே அந்த கிராசரி எல்லா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம ஸ்பாருக்குள்ளே. இது ஃபுல்லாக லேடிஸ் செக்ஷன் கைஸ். அந்த சைடு தான் மென்ஸ் செக்ஷனு. வந்த உடனே நம்மளுக்கு லேடிஸ் செக்ஷன் தான் இருக்குது. அந்த சைடு மென்ஸ் செக்ஷனு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வர கேஸ் வச்சா கோட்டீஸ்வரன் நினைக்கிறாங்க. அதான் இது ஒரு 2 வாங்கிட்டோன்னா வீட்டில் அழகாக வச்சுக்கலாம். எப்படி என்னோடய பிளான். அது 150 ருபீஸ் தான் ஒன்று கேஸ் வைக்கிறது தான். எங்கள் அம்மா வேறு இங்கே ட்ரெஸ் பார்த்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மென் செக்ஷன் வர வரைக்கும் இங்கே வந்து லேடிஸ் செக்ஷன் இருக்கிறனால நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதோ ஃபுல் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் எல்லாமே இங்கே. நம்மளோட ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரூட் செக்ஷன். ஃப்ரூட்ஸு எல்லாமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ரைஸ் இங்கே எல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே. பார்த்தீங்களா, மாசா, ஈஸா, அடுத்து பீஸா, பர்கர்லாம் இல்லை. இதோங்க இந்த எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும் கைஸ். காரில் எப்படின்னா எல்லாத்தோட ப்ரைஸ் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இப்போ அதோட ஆக்சுவலாக இப்போ இது ஒரு 1000 ருபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 500 ருபீஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இந்த இதுலேயே. இப்போ டிமார்ட்லாம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்க கைஸ், எல்லாமே ரேட்டு போட்டு கம்மியாக 50% ஆஃபர்.
போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்னென்ன பருப்பு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, பருப்பு எல்லா பருப்பு இருக்குது பாருங்க. சுகரு, வெல்லம் எல்லாமே இங்கே லூஸில் விற்கிறாங்க. லூஸ்லாம் ஃப்ரீயாக தான் விற்கிறாங்க. நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் பருப்பு இருக்குது. நைஸாக இப்படி வந்தீங்கன்னா இங்கே அவரை போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்படி வேறு லெவலா. நம்மளுக்கு வந்து இந்த பலாப்பழம் விற்கிறவர் வந்து நம்ம வந்து 2 பேக்கெட் பலாப்பழம் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்வீட் கொடுத்துருக்காரு. நம்ம ஸ்வீட் டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். ஒரு பேக்கெட் பலாப்பழம் வாங்கியிருக்கோம் தெரியுதா. இந்த ஒரு பேக்கெட் பலாப்பழத்துக்கு நம்மளுக்கு 2 ஸ்வீட் கொடுத்துருக்காரு. டேஸ்ட் பண்ணேன் எப்படி இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ காலாக சொல்ல ரியலாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். நம்மளெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ட்ராலி பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபைனலாக பில்லு போட வந்துட்டோம். இதோ இங்கே பில்லு போட்டுட்ருக்காங்க. பில்லு எவ்வளோ ஆயிடுதுன்னு பார்க்கலாம். கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபோரம் விஜயா மாலில் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு பெரிய பில்லாக போட்டாங்க. அந்த பில்லு எங்கள் அம்மா கிட்ட சூப்பராக தந்துட்டோம். எங்கள் அம்மா பில் பே பண்ணிட்டு அப்படியே வந்துட்டாங்க. என்ன அவ்வளோ கோடீஸ்வரலாம் கேட்காதீங்க. நம்ம வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்து ஏற்ற மாதிரி கிராசரி பொருட்கள் எல்லாமே வாங்கியிருக்கோம். பின்னாடி ஒரு கிராமமாக இருக்குது, அதெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இந்த விளாக் வந்து அடுத்த விளாகில் வரும். ஸ்டே டியூன். எந்த ட்ரிப்புன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. பாருங்கள். அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அடுத்து ஒரு நல்ல வீடியோலாம் சந்திப்போம். அத்துடன் உங்களை நினைக்கிறேன். உங்களை அந்த பசங்க நன்றி, வணக்கம்.